குக்கரில் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துட்டு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்குவோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சு 2 கரண்டி எடுத்துக்கோங்க. அதுலேயும் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க சவ் ஒரு 3 சின்ன வெங்காயம், ரொம்ப குட்டியான தக்காளி, குட்டி பீஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து கொஞ்சமாக ஜீரக பொடியும் சேர்த்துக்கலாம், ஜீரகமும் சேர்த்துக்கலாம். நான் ஜீரகமாக சேர்த்துக்கிறேன். ஜீரகம், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் பிஞ்சு போடுங்க, குழந்தைங்களுக்கு காரம் தாங்காது. சேர்த்துட்டு ஒரு 250 ml தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி கலந்துட்டு இப்போ வந்து ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே இதாக இருக்கும். ஒரு மத்து போட்டு மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதம் ரெடி.